தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னை மரியாவுக்கு நல்ல கணவராகவும் இயேசுவுக்கு நல்ல தந்தையாகவும் விளங்கிய திருக்குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரின் 8ஆம் நாள் நவநாள் திருப்பலியில் பங்கேற்று புனித சூசையப்பரின் பரிந்துரை வழியாக இறையாசிரை பெற்று செல்ல வந்திருக்கும் இறை மக்களையும் எம் பங்கு மக்களுக்காக ஜெபித்து இறையாசிரை பெற்றுத்தர வந்திருக்கும் அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் மரியவியானி நகர் வனத்து சின்னப்பர் நகர் அன்பிய குடும்பங்கள் சார்பாக இறை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து கூறி அன்புடன் வரவேற்கின்றோம். உள்ளத்தில் உயர்வுகை, மனதில் மங்காத மகிழ்ச்சி, இதயத்தில் இனிய இன்பம், ஆன்மாவில் அளவில்லாத ஆனந்தம் கொண்டு கவலைக்கு இடமில்லாமல் கடமையை ஆற்றியவர்தாம் நம் பாதுகாவலர். 2000 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் குடும்பத்தின் தலைவராக முன்மாதிரியாக புனித சூசையப்பர் கொண்டாடப்பட்டு வருகிறார். பூவுக்கு நோகாமல் தேனீக்கள் தேனெடுக்கின்ற நேர்த்தியும், பூமிக்கு நோகாமல் விதைகள் வேர்விடுகின்ற நேர்த்தியும் போன்று புனித சூசையப்பர் அன்னை மரியாவையும் சேசுவையும் பராமரித்த விதம் மிக மிக நேர்த்தியானது. அவர் நினைவு முழுவதும் மனைவியையும் மகனையும் யாதொரு தீங்கும் அவர்களுக்கு நிகழாதவாறு பாதுகாப்பதில் தான் இருந்தது. அதற்காக பல கஷ்டங்கள் பட்டாலும் அதை இன்பமாகவே செய்தார். செய்யும் தொழிலை சிறப்பாக செய்ததால் தச்சரின் மகன் என்று இயேசு சுட்டிக்காட்டினார்கள். சிறந்த வாய்மையும் பொறுமையும் கொண்டு வளம் சேர்க்கும் வளனாராக வாழ்ந்ததால் இயேசு யோசேப்பின் மகன் என அடையாளப்படுத்தப்பட்டார். ஏனெனில் அழகானவர்கள் திரும்பி பார்க்க வைக்கிறார்கள், அன்பானவர்கள் திரும்ப நினைக்க வைக்கிறார்கள். அன்பை மட்டுமே அள்ளி அள்ளி கொடுத்ததால் இன்று குடும்பத்தின் தலைவராக நம் பாதுகாவலர் கொண்டாடப்படுகிறார். இறைத்திட்டத்தை முழுமையாக ஆற்றி தடம்பதித்து மங்கா புகழோடு வாழ்பவர் நம் பாதுகாவலர். புனித சூசையப்பரை பாதுகாவலராக கொண்ட நாமும் அவரை போல இறை சித்தம் நிறைவேற்ற இதயம் திறப்போம். நம் பங்கில் உள்ள குடும்ப தலைவர்களும் அவர் பாத சுவடுகளை பின்பற்றி வாழ சத்தமில்லாமல் ஒரு சகாப்தம் படைத்த வளனாரிடமே வரம் கேட்டு ஜெபிப்போம். இத்தெய்வீக திருப்பலியில் எல்லாம் வல்ல இறைவனிடமும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனிதரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
மன்றாடுவோமாக. எங்களை படைத்தாலும் எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனம் 26 28 முடிய. அப்பொழுது கடவுள், மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என் வாழ்வின் முதலே இயேசுவே, நான் வாழும் காலமெல்லாம் உம்மை புகழ்ந்து ஆடிடுவே. உயிருள்ளவரை பாடுவே, உயிருள்ள உம்மை பாடுவே, உயிருள்ளவரை பாடுவே, உயிருள்ள உம்மை பாடுவே. அமர்வதும் எழுவதும் அறிந்தவா, பேசும் வார்த்தை பேசும் முன்னே தெரிந்தவா, உயிருள்ளவரை பாடுவே, உயிருள்ள உம்மை பாடுவே. கருவில் என்னை வடித்தது நீயே, நீயே இயேசுவே. பெயரை சொல்லி அழைத்தது நீயே, நீயே இயேசுவே. கருவில் என்னை
அழைத்தது, கரம் பிடித்து நடத்தியது நீயே நீயே இயேசுவே. இதுவரை என்னை காத்திருந்தாய் நீயே நீயே இயேசுவே. நான் அமர்வதும் எழுவதும் அறிந்தவா அறிந்தவா. நான் பேசும் வார்த்தை பேசும் முன்னே தெரிந்தவா தெரிந்தவா. உயிர் உள்ளவரை பாடுவேன், உயிர் உள்ள உம்மை பாடுவேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை தோளில் சுமந்து தன் ஆயனுக்குரிய தந்தைக்குரிய பாசத்தோடு காட்டுகின்ற உன்னதமான தகப்பன் இவர். அவரை சுமந்த நம்முடைய பாதுகாவலுடைய சூசையப்பர் நம்மையும் சுமக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு பாதுகாவலர். நம் ஒருவரையும் தோளின் மேல் போட்டுக்கொண்டு தன் அன்பையும் பாசத்தையும் பொழிகின்ற உன்னதமான பேற்றை பெற்றவர்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகள். இயேசுவினுடைய அடிச்சுவடுகளில் பயணிக்கக்கூடிய பிள்ளைகளை கடவுள் என்னாலும் தன் தோளில் சுமந்து கொள்கிறார், ஆஸ்வதிக்கிறார். பசும்புல் வெளி மீது அமரச் செய்து இளைப்பாறுதல் செய்கிறார், நறுமண தைலம் கொண்டு அபிஷேகம் செய்கிறார். எனவே நாம் ஒவ்வொருவரும் சுமக்கப்படுகின்ற அருமையான பிள்ளைகள். கடவுளுடைய அன்பினாலும் கடவுளுடைய பாசத்தினாலும் கடவுளுடைய இரக்கத்தினாலும் அனைத்து புனிதருடைய பாதுகாவலினாலும் அனைத்து வானதுடைய வழிகாட்டுதலினாலும் என்னாலும் சுமந்து செல்லக்கூடிய ஒரு பேற்றை பெற்றவர்கள் தான் கிறிஸ்தவ பிள்ளைகள், இயேசுவினுடைய அன்பு மக்கள், இந்த திருச்சபை கூட்டம். எனவே அந்த பேற்றிற்காக நன்றி செலுத்தி இந்த வரிகளில் நாம் தொடர்ந்து நாம் பாடி நாம் ஜெபிப்போம். ஆமென். தோளில் என்னை சுமந்தது நீயே நீயே இயேசுவே. தோல்வியிலே அழுதது நீயே நீயே இயேசுவே. தோளில் என்னை சுமந்தது என் தோல்வியிலே அழுதது. தொலைந்திருந்தே தேடியது நீயே நீயே இயேசுவே. தொலைவினிலே தெரிந்து கொண்டாய் நீயே நீயே இயேசுவே. நான் அமர்வதும் எல்லோரும் எழுவதும் அறிந்தவா அறிந்தவா. நான் பேசும் வார்த்தை பேசும் முன்னே தெரிந்தவா தெரிந்தவா. உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன், உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். நான் அமர்வதும் எழுவதும் அறிந்தவா அறிந்தவா. நான் பேசும் வார்த்தை பேசும் முன்னே தெரிந்தவா தெரிந்தவா. உயிருள்ளவரை பாடுவேன், உயிருள்ள உம்மை பாடுவேன். இரண்டாம் வாசகம். திருத்துதரான பேதுருவுக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. திருத்துதரான பேதுருவுக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. இறைவா, உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். இதனால்
அவர்களுள் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதிருந்தாலும் மரியாதையுடைய உங்கள் நடத்தையைக் கண்டு கவரப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவர். அப்போது வார்த்தையே தேவைப்படாது. முடியை அழகுபடுத்துதல், பொன் நகைகளை அணிதல், ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல, மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாயிருக்கட்டும். கடவுள் பார்வையில் இதுவே விலை உயர்ந்தது. முற்காலத்தில் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டிருந்த தூய பெண்களும் இவ்வாறு தான் தங்களை அணி செய்து கொண்டார்கள். தங்கள் கணவருக்கு பணிந்திருந்தார்கள். அவ்வாறே சாரா ஆபிரகாமை தலைவர் என்றழைத்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நீங்களும் நன்மை செய்து எவ்வகை அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாதிருப்பீர்கள் என்றால் சாராவின் புதல்வியராயிருப்பீர்கள். அவ்வாறே திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியர் வலு குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள். வாழ்வு தரும் அருளுக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அப்போதுதான் நீங்கள் தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும். இறுதியாக நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருங்கள். பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். பழிச்சொல்லுக்கு பழிச்சொல் கூறாதீர்கள். மாறாக ஆசி கூறுங்கள். ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கி கொள்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது வாழ்வு தரும் கடவுளின் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களே இறையும்மை வாழ்த்திடவே, என் மன்னவா உன்னை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. என் மன்னவா உன்னை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 12 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாக இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும்
என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. அனைவரும் கரம் உயர்த்தி ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த நவநாள் திருப்பலிக்கு அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றேன். எல்லாம் ஜோரா கை தட்டுங்க பார்ப்போம். நல்லா சத்தமா நல்லா சிரிச்ச முகத்தோடு தட்டுங்க பார்ப்போம். வெரி குட். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து உங்களை எல்லாம் பார்ப்பது மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் உங்கள் முகத்தில் மகிழ்ச்சியை காண வேண்டும் என்பதற்காகத்தான் கைத்தட்ட சொன்னேன். மீண்டுமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கைத்தட்டுங்க பார்ப்போம். கைத்தட்டோம்னா சுகரு ப்ரெஷரு எதுவும் வராது. வாழ்க்கையில் ரொம்ப ஆரோக்கியமாக வரலாம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அதனால் வாய் விட்டு நல்லா சிரித்து மகிழ்ச்சியாக இருக்கும்போது வாழ்க்கையில் குடும்பத்தில் நம்ம எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம். புரியுதுங்களா? இன்றைய மைய சிந்தனையுடைய தலைப்பு என்ன? இன்னைக்கு என்ன மைய சிந்தனை? குடும்பங்களின் தந்தை புனித சூசையப்பர். சூசையப்பர் வழியிலே பயணிப்போம் என்ற விருதுவாக்கோடு இந்த 10 நாட்களும் நாம் நவநாள் திருப்பலிகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய பாதுகாவலர் சூசையப்பர் குடும்பங்களின் தந்தை என்று நாம் நினைவு கூர்ந்து அவரை குறித்து இந்த மறைவுரையின் வழியாக தியானிக்க இருக்கிறோம். இந்த குடும்பத்தை உருவாக்கியது யாரு? குடும்பத்தை உருவாக்கியது யாரு? குடும்பத்தை உருவாக்கியது யாரு? கடவுள். எப்போ உருவாக்குனாரு? படைப்பின் தொடக்கத்திலே ஆணையும் பெண்ணையும் படைத்ததன் வழியாக கடவுள் குடும்பத்தை உருவாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் ஆணையும் பெண்ணையும் படைத்ததன் வழியாக குடும்பத்தை உருவாக்கினார். நம்முடைய திரு அவையை சொல்வார்கள், குடும்பம் என்பது குட்டி திருச்சபை. குடும்பம் நன்றாக இருந்தால்தான் பங்கு நல்லா இருக்கும். பங்கு நல்லா இருந்தாதான் மறைமாவட்டம் நல்லா இருக்கும். மறைமாவட்டம் நல்லா இருந்தாதான் இந்த அகில உலக திரு அவை நல்லா இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குடும்பம் தான் அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்குது. ஒரு பட்டிமன்றம் வைக்கிறோம், வைங்க. துறவரமா குடும்பமா, துறவரமா இல்லறமா அப்படின்னு வச்சா யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? துறவரம் எங்கேருந்து வந்துச்சு? நான் சொல்லுவேன் இல்லறம் தான். இயேசுவுக்கு புகழ். குடும்பம் தான் குட்டி திருச்சபை. குடும்பத்திலிருந்து தான் போப்பாண்டவர் வராரு. குடும்பத்திலிருந்தா கர்தினால்கள் வராங்க. குடும்பத்திலிருந்தா ஆயர்கள் வராங்க. குடும்பத்திலிருந்தான் குருக்கள் வராங்க. குடும்பத்திலிருந்தா அருள் சகோதர சகோதரிகள் வராங்க. குடும்பத்திலிருந்தான் துறவிகள் வராங்க. குடும்பத்திலிருந்தான் உங்களைப் போல பொதுநிலையினர்கள் வருகிறார்கள். அப்ப குடும்பம் தான் அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்குது. ஒரு பில்டிங்கை கட்டுறீங்க அப்படின்னா எது முக்கியம்? பில்டிங் ஸ்ட்ராங்கு, பிரைஸ் மட்டும் வீக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி பிரைஸ் மட்டும் நல்லா இல்லைன்னா பில்டிங் என்னங்க ஆடி போயிடும். நம்முடைய வாழ்க்கையில நாம் சிறப்போடு வாழ வேண்டும் என்று சொன்னால், மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று சொன்னால், இன்னுமாக ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், கடவுளுடைய அன்பை சுவைக்க வேண்டும் என்று சொன்னால், நம் குடும்பத்திலே நாம் தெளிவோடு நாம் பயணிக்க வேண்டும். ஆண்டவருடைய துணையோடு பயணிக்க வேண்டும். நம்முடைய சூசையப்ப
குடும்பங்களின் தந்தையாக, ஒரு முன்மாதிரியாக, அவர் பாதையிலே வழிநடக்க நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறார். அவருடைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய நீங்களும் நானும் அவரை போல வாழ அழைக்கப்படுகிறோம், அவரை போல பயணிக்க அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா வருகிறது, ஒவ்வொரு ஆண்டும் நவநாள் திருப்பலி வருகிறது. திருவிழா முடிச்ச உடனே முடிஞ்சிருச்சு அப்படி அல்ல. இந்த 10 நாள் நவநாள் திருப்பலின் வழியாக, இந்த 10 நாள் திருவிழாவின் வழியாக உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே என்ன மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது? இந்த நாளிலே ஒரு சிறப்பான தலைப்பு, குடும்பத்தின் தந்தை என சூசையப்பர் அழைக்கப்படுகிறார். நாம் எப்படிப்பட்ட மக்களாக, குடும்பத்திலே எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு தன்னுடைய வளர்ப்பு தந்தை சூசையப்பர் வழியாக நல்ல மதிப்பீடுகளை நமக்கு கொடுக்கிறார். எனவே அவற்றை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இந்த மறைவுரையிலே ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, நாம் குடும்ப தந்தையாக இருக்கிற சூசையப்பர் வழியிலே நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்திலே ஆழமான இறை நம்பிக்கை இருக்க வேண்டும். ஜெபிக்காத குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்காது, ஜெபிக்காத குடும்பத்திலே நிறைவு இருக்காது. பல நேரங்களில் நான் வீடுகள்லாம் சந்திக்கிற போது குடும்ப ஜெபம்லாம் ஜெபிங்களா அப்படின்னு கேட்பேன். அப்போ என்ன சொல்லுவாங்க, அப்படின்னா என்ன சாமி அப்படின்னு நிறைய இடத்துல கேட்டாங்க. நீங்கள் அப்படி சொல்லுவீங்களா? குடும்ப ஜெபம் என்பது குடும்பத்திற்கு ஆணிவேராக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் இயங்க வேண்டும் என்று சொன்னால் இதய துடிப்பு இருக்கணும். இதய துடிப்பு இருந்துச்சு என்ன ஆகும்? மாமா மச்சான் சொன்னாலும்லாம் இந்த டெட் பாடி எப்போ வரும், உயிர் போயிடும். புரிதுங்களா? உயிர் துடிப்போடு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இறை நம்பிக்கையோடு வாழ வேண்டும். இறை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபிக்கின்ற ஜெப வீரர்களாக, அதுவும் கணவன் மனைவி பிள்ளைகள் என இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு குடும்பமாக மாற வேண்டும். எத்தனையோ குடும்பங்களிலே நான் பார்த்திருக்கிறேன். ஜெபிக்கின்ற குடும்பத்திலே ஆசீர்வாதங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஜெபிக்கின்ற குடும்பத்திலே இறை அழைத்தலை பார்த்திருக்கிறேன். ஜெபிக்கின்ற குடும்பத்திலே அன்பும் அமைதியை பார்த்திருக்கிறேன். ஜெபிக்கின்ற குடும்பத்திலே அருள் ஆசிரியரையும் பொருள் ஆசிரியரையும் பார்த்திருக்கிறேன். ஜெபிக்கின்ற குடும்பத்திலே நிறைவை பார்த்திருக்கிறேன். ஏனென்றால் ஜெபிக்கின்ற குடும்பம் தான் இறைவனுடைய அருளை நிறைவாக பெற முடியும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நாம் ஒவ்வொருவருமே ஜெபிக்கின்றவர்களாக, சூசையப்பர் ஜெபிக்கின்ற ஜெப வீரராக இருந்தனால தான் அவர் எதுவுமே பேசல. திருவுலயத்தில் தான் இருக்கா. மரியாவாது இதோ ஆண்டவரின் அடிமை, சொற்படி எனக்கு ஆகட்டும் 2 வார்த்தையாவது பேசியிருக்காங்க. திருவுலயத்தை குறிப்பு இருக்குது. ஆனால் சூசையப்பர் எங்கேயாவது பேசி பார்த்துருக்கீங்களா? எல்லாமே கனவுல தான். ஆனால் அவர் ஆண்டவரோடு இணைந்திருந்தார். கடவுள் ஒரு செடியாக இருக்கிறார், சூசையப்பர் ஒரு கொடியாக இருந்தார். செடியோடு கொடி இணைந்தால்தான் பலன் கொடுக்க முடியும். நாம் ஜெபித்து கடவுளோடு இணைந்திருக்கும் போதுதான் நாம் பலன் கொடுக்க முடியும். ஒவ்வொரு குடும்ப தலைவரும் ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரராக இருக்க வேண்டும். நாம் கடல் தொழில் செய்யலாம், அல்லது நம்ம பல அலுவல்களில் ஈடுபட்டு இருக்கலாம். ஆனால் ஜெபிக்காமல் செய்கின்ற காரியங்கள் ஒருபோதும் வெற்றியை தராது. எதை செய்தாலும் நாம் ஆண்டவரை மையப்படுத்தி சூசையப்பரை போல நாம் ஜெபிக்கின்றவர்களாக, ஆண்டவர் மீது இறை நம்பிக்கை கொண்டவர்களாக வாழுகிற போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும். இது முதல் சிந்தனை. இரண்டாவதாக, ஆழமான அன்பு. ஒரு குடும்பத்துக்கு தேவையானது ஆழமான அன்பு. சூசையப்பரிடத்திலே இந்த ஆழமான அன்பு இருந்தது. அன்னை மரியாவை கள்ளங்கபட இல்லாமல் அன்பு செய்தார், ஆழமாக அன்பு செய்தார், எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பு செய்தார். தன்னுடைய மனைவியை எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தியாகம் நிறைந்த உள்ளத்தோடு அவர் அன்பு செய்தார். எனவேதான் சொல்வார்கள், அவர் எகிப்துக்கு ஓடி போக கட்டளையிடப்படுகிற போது அன்னை மரியா கழுதையில் வந்ததாகவும் இவர் நடந்தே வந்ததாகவும், கரடுமுரடான பாதையில் நடந்தே வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த அளவுக்கு அன்பு. தன்னுடைய மனைவி நடக்கக்கூடாது, நான் நடந்தாலும் பரவாயில்லை என்று ஆழமான அன்பு கொண்டிருந்தார். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு குடும்ப தலைவரும் தன் மனைவியை இவ்வாறாக அன்பு செய்ய வேண்டும். ஒவ்வொரு குடும்ப தலைவியும் தன் கணவரை அன்பு செய்ய வேண்டும். அன்பு செய்கிற போதுதான் அந்த இடத்திலே, அந்த குடும்பத்திலே ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும். வெறுப்பு, பகைமை, தேவையில்லாத கோபம், அப்படிப்பட்ட ஒரு நான் என்ற ஆணவம், நான் சொல்றது பெருசா நீ சொல்றது பெருசா என்கிற மனநிலை இருந்தது என்று சொன்னால் அந்த குடும்பத்திலே அமைதி இருக்காது. சூசையப்பர் இடத்திலே ஆழமான அன்பு இருந்தது. இந்த நவநாள் திருப்பலிக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் உங்கள் குடும்பத்திலே ஆழமான அன்பு இருக்கிறதா என சுய ஆய்வு செய்து இந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த, குடும்பத்தை வெளிப்படுத்த இந்த நாளிலே கற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக,
கடின உழைப்பு. ஒவ்வொரு குடும்ப தலைவரும் உழைக்க அழைக்கப்படுகிறார்கள். நெற்றி வேர்வை நிலத்தில் விழ உழைக்க அழைக்கப்படுகிறார்கள். தன் ஒப்படைக்கப்பட்ட மனைவியை காப்பாற்ற, தன் கடவுள் கொடுத்த குழந்தைகளை வழிநடத்த உழைக்க அழைக்கப்படுகிறார்கள். சூசையப்பர் நெற்றி வேர்வை நிலத்தில் விழ தன்னுடைய மனைவிக்காக, தன் பிள்ளை இயேசுவுக்காக அவர் உழைத்தார். அதன் வழியாக சாட்சியம் பகிர்ந்தார். உழைக்காதவன் உண்ணலாகாது என்று பவுலடியார் கூறுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவருமே உழைக்கக்கூடிய மக்களாக வாழ வேண்டும். சோம்பேறியாக அல்ல, நேரத்தை கடத்துபவர்களாக அல்ல. நாம் உழைத்து அதன் வழியாக பலனை நம்ம குடும்பத்திற்கு கொண்டு வருகிற போது நாம் அனைவருமே சூசையப்பர் வழியிலே பயணிக்க முடியும். ஏனென்றால் சூசையப்பர் நேர்மையாளராக, உண்மை உள்ளவராக இருந்தார். எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும் அவர் குறுக்கு வழியிலே தன் வாழ்க்கையை வாழவில்லை. அவர் எல்லா நிலையிலும் நேர்மையோடும் உண்மையோடும் இருந்தார், தூய்மையோடு இருந்தார். நம்முடைய உழைப்பிலே உண்மையும் நேர்மையும் தூய்மையும் இருக்கிற போது சூசையப்பர் கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை கடவுள் உங்களுக்கு நமக்கும் கொடுப்பார். எனவே இந்த பண்பு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறதா? அப்படி இருந்தது என்று சொன்னால் நீங்களும் நானும் சூசையப்பர் வழியிலே பயணிக்க முடியும். நான்காவதாக, மனைவியை மதித்தார். குடும்பத்திலே பல பிரச்சனை வருவதற்கு காரணம் மதிக்காத காரணம்தான். தன்னுடைய மனைவியை கணவன் மதிப்பதில்லை, தன்னுடைய கணவரை மனைவி மதிப்பதில்லை. எந்த குடும்பத்திலே இந்த மதிக்கக்கூடிய மனநிலை இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும். விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. நாம் எப்பொழுது நாம் பிறரை மதிக்கிறோம், பிற உணர்வுகளை மதிக்கிறோமோ, பிறருடைய தேவைகளை மதிக்கிறோமோ, பிறருடைய அன்பை மதிக்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை காண முடியும். சூசையப்பர் தன்னுடைய மனைவி மரியாவை ஆழமாக மதித்தார். அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டார். இந்த பண்பை நாம் வாழுகிற போது சூசையப்பர் வழியிலே நாம் ஒவ்வொருவருமே பயணிக்க முடியும். ஐந்தாவதாக, கீழ்ப்படிந்தார். இறைவனுடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்தார். ஒவ்வொரு குடும்ப தலைவரும் ஜெபித்து ஆண்டவருடைய திருவுளம் எது என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். நம்முடைய திருவுளம் அல்ல, ஆண்டவருடைய திருவுளம் என்ன, இறைவார்த்தையினுடைய சத்தியம் என்ன, இறைவார்த்தையினுடைய உண்மை என்ன என்ற ஆழமான அந்த நம்பிக்கையோடு ஆண்டவருடைய திருவுளத்தை அறிந்து தூய ஆவியாருடைய தூண்டுதலின்படி ஒவ்வொரு குடும்ப தலைவரும் ஒவ்வொரு குடும்ப தலைவியும் வாழுகிற போது சூசையப்பர் வழியிலே நாம் பயணிக்க முடியும். எனவே நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கும் போதுதான் திருவுளத்தை அறிய முடியும். சூசையப்பர் ஆண்டவரோடு இணைந்திருந்தார், ஆண்டவருடைய திருவுளத்தை அறிந்தார். எனவே ஒவ்வொரு குடும்ப தலைவரும் ஒவ்வொரு குடும்ப தலைவியும் ஆண்டவருடைய திருவுளத்தை அறிந்து அதன்படி செயல்படுகிற போது சூசையப்பர் வழியிலே பயணிக்க முடியும். இதெல்லாம் சூசையப்பரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பண்பாக இருக்கிறது. இதையும் கடந்து உண்மையான கிறிஸ்தவ குடும்பம் என்பது எதுவென்று சொன்னால் ஆழமான பரஸ்பர அன்பு இருக்க வேண்டும். இரண்டாவதாக, கடவுள் கொடுத்த குழந்தைகளை பிள்ளைகளை நாம் பொறுப்புணர்வோடு வளர்க்க வேண்டும். எத்தனையோ தாய்மார்கள் வந்திருக்கீங்க, எத்தனையோ தந்தைமார்கள் வந்திருக்கீங்க. உங்கள் பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள்? என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? நான் பேசுறது புரியுதா? நான் பேசுறது புரியுதா? இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. எத்தனையோ தாய்மார் வந்திருக்கீங்க, ஆனால் உங்கள் பிள்ளைங்க எங்கே இருக்காங்க? இப்போ என்ன போயிட்டு இருக்கு? ஐபிஎல் மேட்ச் போயிட்டு இருக்கு. ஐபிஎல் தானே மேட்ச் போயிட்டு இருக்குல்ல. பல நேரங்களில் நம்ம ஜெபிச்சா போதும், நம்ம ஆண்டவரை தேடினா போதும், என் பிள்ளைய ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் என்று நீங்கள் திருப்தி அடையாதீர்கள். நீங்கள் எப்படியோ அப்படிதான். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. எனவே ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் நல்ல குடும்பத்திற்கு அடையாளம் நாம் பெற்ற பிள்ளைகளை ஞானத்திலும் இறை ஒழுக்கத்திலும் வளர்க்க வேண்டும். சூசையப்பர் கடவுள் கொடுத்த இறைமகனாக இருந்த போதிலும் அவரை ஞானத்திலும் எல்லா நிலையிலும் வளர்த்தெடுத்தார். எனவே உண்மையான கிறிஸ்தவ குடும்பங்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். அதே போல உண்மையான கிறிஸ்தவ குடும்பம் என்பது இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். அப்படித்தானே நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும், ஒருவரை மதிக்க வேண்டும் என்று நாம் வாக்குறுதி கொடுக்கிறோம். அவற்றை நாம் செய்கிறோமா? அவற்றை நாம் கடைபிடிக்கிறோமா? நோயில் இருக்கிற போது நாம் அவருடைய அன்பு செய்கிறோமா? துன்பத்தில் இருக்கிற போது அன்பு செய்கிறோமா? பிரச்சனைகள் இருக்கிற போது அன்பு செய்கிறோமா?
சூசையப்பர் அன்பு செய்தார், மரியாவை அன்பு செய்தார், துன்பத்தில் இருக்கும்போது அன்பு செய்தார், உடல் தளர்வுற்ற சூழலிலும் அன்பு செய்தார், இக்கட்டான சூழலிலும் அன்பு செய்தார். எந்த சூழலிலும் அவர் சுயநலமாக இல்லாமல் அவரை முழுமையாக அன்பு செய்தார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவற்றையெல்லாம் உள்வாங்கி சூசையப்பருடைய மதிப்பீடுகளை நாம் தொடர்ந்து சுய ஆய்வு செய்து உண்மை உள்ள சாட்சியம் உள்ள கிறிஸ்தவர்களாக நாம் மாறுவோம். அவருடைய ஒவ்வொரு குடும்பமும் குட்டி திருச்சபை என்பதை உணர்வோம். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுனுடைய மதிப்பீடுகளை உள்வாங்குவோம். ஒவ்வொரு குடும்ப தலைவரும் சூசையப்பர் கொண்டிருந்த அந்த தந்தைக்குரிய மனநிலையில் பயணிப்போம். ஒவ்வொரு குடும்ப தலைவியும் அன்னை மரியா கொண்டிருந்த அந்த மனநிலையில் பயணிப்போம். ஒவ்வொரு குழந்தைகளும் இயேசு கொண்டிருந்த அந்த மனநிலையில் பயணிப்போம். நாம் ஒவ்வொருவரும் குட்டி திருச்சபையாக மாறி சாட்சியம் வருவோம். அதற்கு தேவையான அருளை, ஆசீர்வாதத்தை, தூய ஆவியாரின் வல்லமையை வேண்டுவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். வல்லமையுள்ள தகப்பனே, இதோ இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நவநாள் திருப்பலி 8ஆம் நாளிலே நம்பிக்கையோடு கூடி ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. புனித சூசையப்பர் எங்களுக்கு பாதுகாவலராக, என் பங்கின் பாதுகாவலராக கொடுத்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சூசையப்பர் கொண்டிருந்த அதே ஆழமான நம்பிக்கையை என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே கொண்டு நாங்கள் ஜெபத்தின் வழியாக ஜெப வீரர்களாக மாறிட எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஜெபிக்கக்கூடிய வாஞ்சையை என் குடும்ப உறுப்பினர்களுக்கு கொடுப்பீராக. கலைமான்கள் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பதை போல ஆண்டவரே, என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உம்மை தேட, உம்மை நோக்கி வர எங்கள் ஜெபிக்கக்கூடிய வாஞ்சை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மீது ஆழமான நம்பிக்கை கொள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய கணவர் மனைவியை அன்பு செய்யக்கூடிய அந்த அன்பு நிறைந்த உள்ளத்தை, அந்த பாசம் நிறைந்த உள்ளத்தை என் குடும்பத்திற்கு கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். பிளவுபட்ட எண்ணம், தேவையில்லாத கருத்து வேறுபாடு, குறுகிய உள்ளம், சுயநலம் போன்றவற்றை எல்லாம் குடும்பத்திலிருந்து அகற்றி தாராளமான பரிவு உள்ள இதயத்தை, அன்பு நிறைந்த இதயத்தை, இரக்கம் நிறைந்த இதயத்தை, பாசமுள்ள இதயத்தை எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடினமான உழைப்பின் வழியாக சூசையப்பர் உண்மையோடும் நேர்மையோடும் உழைத்ததை போல நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மையோடும் நேர்மையோடும் தூய்மையோடும் உழைத்து அதன் வழியாக, அந்த உழைப்பின் வழியாக நாங்கள் பலன் பெற, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட எங்களுக்கு உழைக்கக்கூடிய நல்ல மனநிலையை தாரும். எங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல பலனை தாரும். எங்களுடைய கடல் தொழிலை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் சூசையப்பர் மதித்ததை போல நாங்கள் ஒருவரை மதிக்கக்கூடிய நல்ல மனநிலையை தாரும். மற்றவர்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய நல்ல உணர்வுகளை தாரும். மற்றவர்களுடைய தேவைகளை மதிக்கக்கூடிய நல்ல மனநிலையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளை சிறப்பாக வளர்க்கக்கூடிய ஞானத்தை தாரும். சூசையப்பர் குழந்தை இயேசுவை ஞானத்தோடு வளர்த்ததை போல, உம்முடைய திருவுளப்படி வளர்த்ததை போல எங்கள் கொடுத்த குழந்தைகளை உம்முடைய திருவுளப்படி வளர்க்க, இறை திருவுளப்படி வளர்க்க, ஞானத்தோடு வளர்க்க, தெய்வ பக்தியிலே வளர்க்க, இறைவார்த்தையின் ஒளியிலே வழியிலே வளர்க்க ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை தாரும். எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். குடும்பத்தை அருள் ஆசீராலும் பொருள் ஆசீராலும் நிரப்பும். ஆபிரகாம் குடும்பத்தை ஆசீர்வதித்ததை போல, ஈசாக்கின் குடும்பத்தை ஆசீர்வதித்ததை போல, அன்னை மரியாவின் குடும்பத்தை ஆசீர்வதித்ததை போல எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து சூசையப்பருடைய பாதையிலே எங்கள் குடும்பம் பயணிக்க ஆண்டவரே துணை செய்வீராக, வழிநடத்துவீராக. எங்கள் ஜெபங்கேலும் நல்ல தந்தையே, ஆமென். எழுந்து நின்று நம்பிக்கையோடு நம் உள்ளத்தில் வருகிற ஆசைகள், எதிர்பார்ப்புகள், கனவுகள், இயக்கங்கள் அனைத்தையும் மன்றாட்டுக்களாக அவருடைய திருப்பாதத்திலே அர்ப்பணித்து வேண்டுவோம். உம் திருக்குடும்பம் வழியாக எமக்கு வழிகாட்டிய இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் உம்கரம் தருகிறோம். இவர்கள் இறை மக்களை இறையரசின் பாதையில் வழிநடத்தி செல்லக்கூடிய ஆற்றலையும் பரிவிரக்கத்தையும் நிறைவாய் பொழிந்து ஆசீர்வதிக்கும்படியாக புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசியும் நல்வாழ்வும் தருகின்ற தந்தையே, பிரிவினைகளோடும் கசப்புகளோடும் பழிவாங்கும் மனநிலையோடும் கண்ணீரோடும் வாழும் அனைத்து குடும்பங்கள் மீதும் மனமிறங்கி அவர்கள் உண்மையான மனமாற்றம் பெற்று கணவன் மனைவி ஆகியோர் ஒப்புரவாகி திருக்குடும்பமாகிய அன்னை மரியா, தூய யோசேப்பு, இயேசு ஆகியோரை பின்பற்றி வாழ்வதற்கு வேண்டிய அருளை
அழித்து காத்திட வேண்டுமென்று புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அரும்பெரும் செயல்கள் புரியும் வல்லவராம் தந்தையே இறைவா, உலக நாடுகளில் பெருகி வரும் பிரிவினைகளும் ஆணவமும் தன்னலமும் ஊழல்களும் ஒழிந்து மக்கள் அனைவரும் அமைதியோடும் பாதுகாப்போடும் மகிழ்ச்சியோடு வாழ நாட்டிற்கு நல்ல தலைவர்களை தந்திட அருள் கூர்ந்திட வேண்டுமென்று புனித சூசையப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் ஊரை நிறைவாக ஆசீர்வதியும். அனைவரும் உடல் உள்ள சுகம் பெற்று எங்கள் கடமைகளை சரிவர செய்யவும், ஒற்றுமையுடன் வாழவும், நாங்கள் செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும், எமது பங்கின் வளர்ச்சியில் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும், எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் எங்களுக்கு உமது அருளை பொழிய வேண்டுமென்று புனித சூசையப்பர் வழியாக மன்றாடுகின்றோம். நலம் அருளும் நல்ல ஆயனே எம் இறைவா, உடல் நலக் குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று புனித சூசையப்பர் வழியாக மன்றாடுகின்றோம். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான தூய யோசேப்பே, தந்தை மகன் தூய ஆவி என ஒன்றாய் இருப்பது போல எங்கள் குடும்பங்களை கணவன் மனைவி பிள்ளைகள் என அமைத்து கொடுத்திருக்கிறீர். எங்கள் குடும்பத்தில் அமைதி அன்பு ஒற்றுமை அளித்து ஒருவரை ஒருவர் மதித்து பாசத்துடன் வாழச் செய்தருள வேண்டுமென்று திருக்குடும்பத்தின் பாதுகாவலர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து அமைதியாக வேண்டுவோம். ஜெபத்தின் வல்லமையை உணர்த்துமையா, ஜெபாவி என்னுள்ளே பொழியுமையா. ஜெபத்தின் வல்லமையை உணர்த்துமையா, ஜெபாவி என்னுள்ளே பொழியுமையா. ஆமாண்டவரே, இது ஜெபத்தின் வல்லமை வழிந்தோடுகிற இந்த அற்புதமான நேரத்தில் எங்கள் உள்ளங்களில் எழுந்த ஆசைகள், கனவுகள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் உமது திருப்பாதத்தில் வைத்திருக்கிறோம். எமது பங்கினுடைய பாதுகாவலர் புனித யோசேப்பு வழியாக செய்து வருகிற அருள் அடையாளங்கள், அருள் அற்புதங்களுக்காய் அதிகமாய் நன்றி செலுத்துகிற நாங்கள் இது இந்த நாளில் நாங்கள் எடுத்து வைத்த அத்துணை மன்றாட்டுகளுக்கும் எம் புனிதர் வழியாக வருகிற காலங்களில் நாட்களில் உமது பேருதவியை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும், குறிப்பாக இந்த பங்கில் செயல்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதித்து மகிழ்வின் நிறைவை கண்டுகொள்ள துணை புரிவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். காணிக்கை இரவார காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை இதய காணிக்கை இரவார காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை இறையே இதை ஏற்றிடுவாய் உனதாயனை மாற்றிடுவாய் இறையே இதை ஏற்றிடுவாய் உனதாயனை மாற்றிடுவாய் இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னி மரியாவிடமிருந்து பிறந்த உம்முறை திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய யோசேப்பை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினி. தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்தவும் ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினி. கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அப்பமும் ரசமும் திருப்பிடத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அப்பமும் ரசமும் ஆண்டவர் இயேசுவினுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறி நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பளிக்கிறது. நம் குடும்பங்களை பாதுகாக்கிறது. நம் குடும்பங்களை வழிநடத்துகிறது. குடும்பங்களின் அச்சாணியும் ஆணிவேருமாக இருந்து நம்மோடு என்றும் பயணிக்கிறது என்று சொல்லி
இதோ இந்த நேரத்தில் உருக்கமாக இந்த திருப்பிடத்தில் அர்ப்பணித்துள்ள இந்த காணிக்கைகளோடு நம் ஒவ்வொருவரையும், நம்முடைய குடும்பங்களையும், நாம் செய்கிற தொழில்களையும், நம் பிள்ளைகளுடைய படிப்பையும் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஜெபிப்போம். இது இந்த அற்புதமான நேரத்தில் கண்களை மூடி கரங்களை குவித்து நம் ஒவ்வொருவருடைய தேவைக்காகவும் தனிப்பட்ட விதத்தில் ஜெபியுங்கள். அவருடைய பிரசன்னம் இறங்கி வருகிற அற்புதமான நேரம் இது. அவருடைய ஒரு வார்த்தையினால் எத்தனை இவருடைய வாழ்வு நலமடைந்துள்ளது, உயர்ந்துள்ளது. எனவே இந்த அற்புதமான தருணத்தை இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருப்பாதத்திலே அர்ப்பணிப்போம். அவர் நமக்காக இறைவனின் அருளை பெற்றுத்தர வேண்டும், ஜெபிக்க வேண்டும், நமக்காக ஆசீர்வாதங்களை பொழிய வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்வோம். வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். சேர்ந்து வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. அபிஷேக ஒளிவ மரம் எல்லோரும் சேர்ந்து ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். மீண்டுமாக சேர்ந்து நான் அபிஷேக ஒளிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். ஆமாண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லூர்து ஆனந்த், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். சற்று நேரம் கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்து இந்த நாளிலே இந்த பலிபீடத்திலே கடவுளுடைய அன்பு குருக்களாக இருந்து திருப்பலியை நிறைவேற்றுகிற நம்முடைய பாசம் மிகுந்த முன்னாள் என்னால் இணை பணியாளர்களுக்காக ஜெபியுங்கள். இவர்கள் இந்த பூமியிலே இந்த தளத்திலே பங்கு தளத்திலே செய்த பணிகளை நினைத்து நன்றி செலுத்துங்கள். தொடர்ந்து அவருடைய பணி வாழ்வில் கடவுளுடைய பேரன்பையும் பேராற்றலையும் சுவைக்கணும். கடவுளுடைய பேரருளை வழங்கக்கூடிய வாய்க்கால்களாக இவர்கள் திகழணும். மன்றாடுவோம். அவர்கள் எந்தெந்த தலங்களில் பணியாற்றுகிறார்களோ அந்த தலங்கள் அனைத்தும் ஆஸ்வதிக்கப்பட்ட தலங்களாக மாறணும். தீமைகள் விலகணும், நன்மைகள் பெருகணும். நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இறைவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக உயர்ந்து நிற்கணும் என்று சொல்லி இவர்களுக்காக ஜெபியுங்கள். இந்த தளத்திலே அவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். அந்த உருவாக்கத்திலே தொடர்ந்து அவர்கள் பயணிக்கணும். நம்பிக்கையில் வேரூன்றணும். இறைவனை சிக்கன பிடித்து கொள்ளக்கூடிய அருமையான குருக்களாக இவர்கள் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். எங்கு சென்றாலும் எங்கு பணியாற்றினாலும் அங்கெல்லாம் இறைவனுடைய பேரன்பை பேரிரக்கத்தை நலமளிக்கக்கூடிய அருமருந்தாக இருக்கக்கூடிய இறை வார்த்தையை வழங்கக்கூடிய வாய்க்கால்களாக இவர்கள் திகழணும். ஆஸ்வதிக்கப்பட்ட கனிகளாக இவர்கள் எந்நாளும் வாழணும் என்று சொல்லி வேண்டுவோம். இந்த பூமியை அலங்கரிக்கக்கூடிய அன்பு குருக்களாக திகழணும் என்று சொல்லி மன்றாடுவோம். நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகானவை என்றது இறைவார்த்தைக்கு நாங்கள் இவருடைய பாதங்கள் எந்த தலங்களில் எந்த இடங்களில் எந்த குடும்பங்களில் படுகிறதோ அந்த குடும்பங்கள் அனைத்தும் ஆஸ்வதிக்கப்படணும். நற்செய்தியை சுமக்கணும், நல்வாழ்வை காணணும் என்று சொல்லி மன்றாடுவோம். நம்முடைய குடும்பங்களிலிருந்தும் குருக்கள் உருவாக வேண்டும் என்று சொல்லி வேண்டுங்கள், கனவு காணுங்கள். இந்த நாளிலே குடும்ப தலைவன் என்ற அழகான சிந்தனையை சிந்திக்கின்ற இவ்வேளையிலே புனித சூசையப்பர் இந்த பங்கு தளம் என்றது குடும்பத்தின் தலைவர். இந்த குடும்பத்திற்காக இவர் கனவு காண்டு கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தன் குடும்பத்திற்காக அவர் கனவு காண்கின்ற பொழுது, அதற்காக அவர் உழைக்கிற பொழுது புனித சூசையப்பரும் சேர்ந்து அந்த கனவை நனவாக்குவதற்காக அவர் பரிந்துரைக்கிறார். அவர் செய்கின்ற தியாகங்களில் புனித சூசையப்பரும் உடன் இருக்கிறார். குடும்ப தலைவர்களே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள்.
உங்கள் குடும்பத்தை குறித்து நன்றி செலுத்துங்கள். அருமையான துணைவியாரை கடவுளே எனக்கு நீ கொடுத்திருக்கிறாய். அருமையான பிள்ளைகளை என் குடும்பத்திற்கு நீ கொடையாக கொடுத்திருக்கிறாய். நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் செய்கின்ற தியாகங்கள் அனைத்தும் ஆஸ்வதிக்கப்பட்ட கனிகள். நீங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும், ஒவ்வொரு கனவு திட்டங்களிலும் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். புனித சூசையப்பரை நீங்கள் சிக்கன பிடித்து கொள்ளுங்கள். புனித சூசையப்பரை உங்களுடைய வாழ்வின் முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். என்னாலும் நீங்கள் விளக்குகளாக, இறைவனுடைய ஒளி விளக்குகளாக திகழ்வீர்கள். என் தகப்பன் எனக்கு ஒரு ரோல் மாடல். என் தகப்பன், என் குடும்ப தலைவன், என் குடும்பத்திற்கு ஒரு முன் உதாரணம், ரோல் மாடல் என்று எத்தனை நாவுகள் அறிக்கையிடுகிறதோ அந்த குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பம். நிச்சயமாக இந்த பேற்றை அடையணும் என்று சொல்லி மன்றாடுவோம். என் குடும்ப தகப்பன் மிக சிறந்த கடவுளுடைய பரிசு என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அறிக்கையிடணும், அந்த பேற்றை காணணும். எனவே இந்த நாளிலே அந்த தன்மை அடையணும் என்று சொல்லி உங்கள் குடும்பத்தை இந்த பலிபீடத்தில் ஆண்டுடைய இந்த திருவுடல் திருத்தத்தோடு ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய இன்ப துன்பங்களில் ஆண்டவர் துணையாக இருக்கிறார். நிச்சயமாக ஒரு வெற்றியின் குடும்பமாக மாறும். நோய்கள் அனைத்தும் மறைந்து போகும். நிச்சயமாக கடவுளுடைய பேரருளால் நிரப்பப்படுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலே பலியிலே வேண்டிக் கொள்ளப்படுகிற குடும்பத்தினரை கனிவோடு கண்ணோக்கும் ஆஸ்வதியும். அவருடைய வேண்டுகள் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பீராக. தந்தையே, இந்த நாளிலே இந்த நமநாள் திருப்பலியை சிறப்பிக்கிற மரியவியானி நகர், வனத்து சின்னப்பர் நகர் அன்பிய குடும்பங்களை நீ ஆஸ்வதியும், நன்மைத்தனங்களால் நிரப்பும். இந்த நகர் பகுதியிலே வாழக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய பராமரிப்பில் இவர்கள் வளர்ந்து உயர்ந்து நிற்பார்களாக. தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் விழும் எங்கள் சகோதர சகோதரிலும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவுகூர்ந்து திருமுக வழியினுள் ஏற்றுக்கொள்ளும். குறிப்பாக அந்த நாளில் நினைத்து பார்க்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் உம் திருமுன் ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் அனைவர் மீதும் நீ தயவாய் இரக்கமாயிரும். கடவுளை கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துவதர்கள், இவ்வுலகில் மோக்கு உகந்தவராக இருந்தவராகி புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு
தாரும். தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு தருகிற அன்பையும் அமைதியையும் ஒருவருக்கொருவர் கொடுத்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு உலகின் பாவங்களை போக்க வந்த தெய்வம். நாம் ஒவ்வொருவரும் வாழ்வு பெற வேண்டும், அதிலும் நிறைவை காண வேண்டும் என்பதற்காகவே தன்னையே முழுமையாக கையளித்து தாரை வார்த்து கொண்ட தெய்வம். இதோ இந்த நாளில் விருந்தாக வந்து மீண்டுமாக அவரையே நமக்காக தருகிறார், கையளிக்கின்றார். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரிடத்திலிருந்து வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலைவாழ்வளிப்பதாக. ஆமென். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன்,
தாயின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். அருளமுதை ஈந்தார். எல்லோரும் என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. குறைகள் என்னிடம் கண்டும் அணைத்திடவே வந்தார். ஆண்டவர் இயேசு அன்பினால் என்னை மாற்றிடவே வந்தார். மாற்றிடவே வந்தார். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. பேரன்பு மிக்க இறைவா, புனித யோசேப்பின் நவநாளில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லா உமது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து அருள் கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அனைத்து அருள் பணியாளர்களையும் என்னோடு இணைந்து ஆசீர்வாதம் வழங்க அன்போடு அழைக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பில் மகிழ்ந்து வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.